இப்போ முதலாவது கேள்வி என்ன என்று சொன்னால், மக்களுடைய பணத்தில் ஈதுகா திடல்னா பெருநாள் தொழுகைக்காக வேண்டி ஒரு திடல் வாங்கப்பட்ட ஒரு இடத்தை விற்றுவிட்டு வேறு ஒரு பள்ளிக்கூட பயன்பாட்டிற்காக வேறு ஒரு இடத்தை வாங்க முடிவு செய்திருக்கிறார்கள் எங்கள் ஊரில். அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பேரணாம்பட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் கேட்குறார். அதாவது பொதுவாக வக்ஃபு என்று சொல்லக்கூடிய பொது பயன்பாட்டுக்கு உள்ள சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வை என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அல்லது ஒரு மதரசாவுக்கு வாங்கப்பட்ட இடம், அல்லது ஒரு மதரசா இருக்கிறது, இதை விற்றுவிட்டு வேறு ஒரு இடத்தை வாங்கலாம் என்று முடிவு செய்தார்கள் என்று சொன்னால் அது மார்க்கப்படி கூடுமா, அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு பொதுவாக இந்த ஊருக்குள்ள விஷயமாக இல்லாமல் பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னா அதை அறிந்து கொள்ளணும். இதுக்கு இந்த வக்ஃபுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால் புகாரியில் 2764வது ஹதீஸில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பேரிச்சந்தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை என்ன செய்கிறாருன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய நினைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, இன்னி இஸ்தஃபத்து மாலன் ஒஹு இந்தி நஃபீசுன், நான் ஒரு செல்வத்தை உடைமையாக்கி கொண்டேன், பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அது ரொம்ப மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. ஃபரத்து அன் அத்தசத்தக பிஹி, அதை நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன், என் தோட்டத்தை நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்ட்ட உமர் கேட்குறார். அப்போ காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தசத்தக் பி அஸலிஹி, அந்த தோட்டத்தினுடைய அடிப்படையான அந்த நில உரிமையை நீ சதகா செய்து விடு. எப்படி சதகா செய்ய வேண்டும் என்றால், லா யுபாவு, இந்த இடம் விற்கப்படக்கூடாது, ஒலா யூஹபு, யாருக்கும் இதை அன்பளிப்பாக கொடுக்கவும் கூடாது, ஒலா யூரசு, இதை யாரும் வாரிசாகக்கூடாது, உமருக்கு பிறகு உமருடைய மகன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த கண்டிஷனோடு நீ தர்மம் செய்யுங்கிறாங்க. ஒரு தோட்டத்தை தர்மம் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ உமர் ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டுறாங்கன்னு கேட்டால், தோட்டத்தை தர்மம் செய்யி, அந்த தர்மம்ன்றா விற்ற ஆள் கொஞ்சம் பிரித்து கொடுக்குறான், அந்த மாதிரி தர்மமாக இருக்கக்கூடாது. அதனுடைய பயன்பாடுகள் பூராத்தையுமே நீ தர்மமாக்கிரு. அந்த இடம் அப்படியே தான் இருக்கணும். அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் லா யுபாவு, இந்த இடத்தை விற்கக்கூடாது, யார் நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி. உலா யூஹபு, அது வேறு ஒரு ஆளுக்கு அன்பளிப்பாகவும் மாற்றிடக்கூடாது. உலா யூரசு, வாரிசு முறைகளையும் கொடுத்துடக்கூடாது. உலாக்கின் யுன்ஃபக்கு சமர்ஹு, அதில் வரக்கூடிய பலன்கள் மக்களுக்கு செலவிடணும். அப்படி கண்டிஷனோடு நீ தர்மம் செய்யுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்த சத்தக பிஹி உமர், அப்போ உமர் அதன்படி தர்மம் செஞ்சார். முதல்ல அந்த வக்ஃபுங்கிறோம்ல, அந்த வக்ஃபுங்கிற பேரை ரசூலுல்லாஹ் சொல்ல கிடையாது. இதுதான் இதைத்தான் வக்ஃபுன்னு ஆக்கியிருக்கிறாங்க. வக்ஃபுங்கிற வார்த்தை இதுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. வக்ஃபுன்னா நிறுத்தி வைத்தல்னு அர்த்தம், அல்லாஹ்வுக்காக நிறுத்தி வைத்தல்னு அர்த்தமாயிரும். குர்ஆன் ஓதும்போது வக்ஃபு செய்கிறோங்கிறாங்கல்ல, வக்ஃபு என்றால் ஒரு விஷயத்தை நிப்பாட்டுறதுன்னா என்ன நிப்பாட்டுறது, விற்கக்கூடாது என்று சொல்லி, அன்பளிப்பு செய்யக்கூடாது என்று சொல்லி, வாரிசு முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வைப்பது. அப்போ வக்ஃபுடைய அர்த்தம் நிறுத்தி வைத்தல். ஆனால் வக்ஃபுங்கிற சொல் பிற்காலத்தில் இந்த மாதிரி சொத்துக்களை வக்ஃபுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அது சதக்கான்னு தான் சொல்கிறாங்க. கண்டிஷனோட சதக்கா என்பது கண்டிஷனோட ஒரு நிபந்தனையோட சதக்கா செய்தல் என்று ஒன்று, நிபந்தனை இல்லாமல் சதக்கா செய்தல் என்று ஒன்று. நிபந்தனையோடு செய்கிற சதக்காவை தான் வக்ஃபுங்கிற பேரில் பிற்காலத்தில் அழைத்து கொண்டார்கள். அதன்படி என்ன செய்கிறாருன்னா, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் நினைஞ்சிட்டாரு. அவர் அந்த வக்ஃபு செய்யும் போதே எதுக்கு செலவழிக்கணும்னு சேர்த்த உமர் எழுதுகிறார். இப்போ சதகத்துஹு தில்க ஃபி சபீலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பாதையிலையும், ஃபிர் ரிகாபி, அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும், ஒரு மசாக்கீனி மிஸ்கீன்களுக்காகவும், ஒரு லைஃபி வெளியூர்லேருந்து வரக்கூடிய விருந்தாளிகளுக்காகவும், ஒப்னி சபீலி வழிப்போக்கர்களுக்காகவும், ஒரு இதில் குர்பா உறவினர்களுக்காக, உமருடைய உறவினர்களுக்காகவும் என்று என்ன செய்கிறார்னு கேட்டால் அதை சதக்கா செஞ்சிட்டார். என்னென்ன பர்பஸுக்கு தான் அதை பயன்படுத்தணும், ஆனால் விற்கக்கூடாது அப்படின்னு செஞ்சார். ஒலா ஜுனாக அலாமம் வலியகு, யார் அதை பொறுப்பை ஏற்று நடத்துகிறாரோ அவர் ஐயக்குல மின்ஹு பில் மாரூஃபி, அதிலேருந்து நல்ல முறையில் சாப்பிடுவது குற்றம் கிடையாது, சம்பளம் எடுத்துக்கிறங்க. என்னுடைய சொத்தை யார் எனக்கு பிறகு நிர்வகிக்க போகிறீங்களோ அவங்க நியாயமான முறையில் பெருந்தொகை அடிச்சிடக்கூடாது. அந்த அந்த வேலைக்கு எவ்வளோ ஊதியமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறங்க. அல்லது யூக்கில் சதீகஹு,
அவருடைய நண்பருக்கு சாப்பிட்ற கொடுக்கட்டும், நிர்வாகம் பண்ணக்கூடியவர் அவருக்கும் ஒரு வேண்டிய உங்களுக்கு கொடுத்துக்கிறங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தர்மம் செஞ்சார்னு வருதில்ல. இதுதான் அந்த வக்ஃபுடைய அடிப்படை. அந்த கண்டிஷன் போட்டு இந்த வக்ஃபுன்னு வார்த்தையை சொன்னோன்னே உன்னை அடங்கிறானா. வக்ஃபு செஞ்சிட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த ரசூல்லா சொன்ன அந்த கண்டிஷன் படி செய்யக்கூடியதை தான் என்ன செய்கிறாங்க, வக்ஃபு என்கிற பெயரால் அழைக்கிறாங்க. வக்ஃபுன்னு அழைக்காவிட்டாலும் கண்டிஷனோட தர்மம்னு அர்த்தம், நிபந்தனையோட தர்மம் செய்தல் என்ற அர்த்தம். இப்போ விற்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படிங்கிற அளவில் ஒரு நிபந்தனையோடு போட்டாங்கன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு இடங்களை விற்க வேண்டிய நிலைமை வரும். விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது இயல்பாக அப்படி செய்யக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி செய்யப்பட்ட சொத்துக்களை கூட விற்கிற மாதிரி வரும். ஒரு ஊருக்கு வெளியில் இருக்குன்னு வைங்க, அந்த இடம் அதை பலரும் ஆக்கிரமிச்சுக்கிடுவாங்க, நம்மளால் அதை கண்காணிக்க முடியலை அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அல்லது ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கணும், அதை அரசாங்கத்திலேருந்து ரோடு போடுவதற்காக எடுத்துருவாங்கன்னு நமக்கு தெரிய வருது, நம்ம அதுக்கு முன்னாடியே விற்றுருவோம் அப்படின்ற மாதிரி விற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லது ஒரு பயன்பாட்டுக்காக வேண்டி தந்திருக்கிற இடம் அந்த இடத்தை விட இந்த இடத்த வாங்கினா அதிக லாபம் வரும், நமக்கு அதிக வருவாய் வரும், அதிக வாடகை வரும் அப்படிங்கிற ஒரு லாபத்துக்காக வேண்டி மாற்றுறதுன்னு வரும். இந்த மாதிரியான நோக்கங்கள் வரும்போது மாற்றலாமா என்பதுதான் டாபிக். பொதுவாக செய்யக்கூடாது, பொதுவாக மாற்றம் செய்யக்கூடாது. ஆனால் சில எந்த ஒரு நிபந்தனை போட்டாலும் சரி, அந்த நிபந்தனைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சில நேரங்களில் மாறலாம். நிபந்தனை என்பது சாதாரண நிலையில் தான் அந்த நிபந்தனை செல்லுபடியாகும். ஒரு அசாதாரணமான நிலை வந்துட்டுன்னு சொன்னால் அந்த நிபந்தனை நம்ம தளர்த்தப்பட்டுரும் சில காரணங்களுக்காக வேண்டி. என்னென்னலாம் முக்கியமான காரணம்னு கேட்டால், உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது 3 காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கு வெறுக்கிறான். ஒன்றாவது அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி பரப்புறது, ஆதாரமற்ற செய்திகளை பரப்புறது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ரெண்டாவது இலாஅத்துல் மாலி, பொருளாதாரத்தை வீணாக்குவது, நாசமாக்குறது. கசரத்து சுவால், அதிகமாக கேள்வி கேட்குறது. இந்த 3 விஷயத்தையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி புகாரில் 1477வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த ஹதீஸின் பிரகாரம் எந்த ஒரு சொத்து வீணாயிருங்கிற ஒரு நிலைமை வருதோ அந்த நேரத்தில் என்ன செய்யணும், வீணாகாமல் தடுக்கத்தான் பாடுபடணும். இது இருந்தால் உதாரணமாக சில பகுதிகளில் நம்ம அந்த ஊருக்கே போக முடியலை, ஆளு கொஞ்சம் குடிசை போட்டுருவாங்க, நமக்கு தெரிய வருது. அப்போ அந்த சொத்தை வீணாக போயிடும், நமக்கு உரியதை இல்லாமல் போயிடும். அப்படி வரும் என்று சொன்னால் அந்த கண்டிஷனே பேசிகிட்டு இருக்க முடியுமா? பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அதை விற்றுட்டு வேறு பக்கத்தில் வாங்கிட வேண்டியது தானே. ஊழல் தான் பண்ணக்கூடாதே தவிர அந்த இடத்துல வாங்கிக்கலாம். அல்லது சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு பள்ளிவாசல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. கட்டி என்ன ஆகுன்னு கேட்டால், அங்கே உள்ள முஸ்லீம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி முஸ்லீமே இல்லாமல் போயிடுவாங்க. நம்ம கவனத்துக்கு அப்படி சில ஊர்கள்லாம் இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது, முஸ்லீம் இல்லை. அப்போ முஸ்லீமே இல்லாத அளவுக்கு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, பள்ளிவாசல் மட்டும் இருக்கும். அப்போ அந்த பள்ளிவாசலாக இருக்கட்டும்னு போட்டால், பள்ளிவாசல் தொழுவுருக்கு தானே பள்ளிவாசல். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த பள்ளிவாசலையே விற்றுப்புட்டு, பள்ளிவாசலை ஒரு கட்டடமாக கருதி அதை விற்று அந்த ஊரை சேர்ந்தவங்க வேற ஒரு பகுதியில் போய் அதை வாங்கி கொள்ளலாம்னு வாங்கிக்கலாம். ஏன் நீங்கள் அப்படி விட்டீங்கன்னா வீணாக போயிடும், யாருக்கு பயனற்றதாக போயிடும், பள்ளியுடைய வேலையும் நடக்காது. அதில் நாய்கள்லாம் போய் தங்கிக்கிறேன், மாடுகள்லாம் போய் படுத்துக்கிறேன், சீட்டாடுவாங்க, குடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பயன்படும்னு வந்துருச்சுன்னு சொன்னால் பொருளாதார நாசமாகுதில்ல, பொருள் இலாத்துல் மால், பொருள் விரயமாகிறது, வீணாகிறது. அந்த ஒரு நோக்கத்திற்கு விற்கலாமான்னு கேட்டால் விற்கலாம், கண்டிஷன் இருந்தால் கூட அதை விற்கலாம். இந்த ஹதீஸ் புகாரில் 2408, 5975, 6473, 7292, 1477 இந்த ஹதீஸுகளெல்லாம் இருக்கிறது. இது ஒரு விஷயம். அதுபோக ஒரு பொது பர்பஸுக்காக வாங்கப்பட்ட ஒரு சொத்து இருக்குன்னு வைங்க, அந்த சொத்தை நம்ம பொது பர்பஸுக்குன்னு வாங்கிட்டோம். ஆனால் வாங்கின பிறகு தெரிகிறது இதை விட அது சிறந்ததாக இருக்கும். வாங்கினதுக்கு பிறகு நமக்கு தெரிய வருகிறது இந்த இடத்தில் வாங்கிறதை விட அந்த இடத்துல வாங்கினா அது சிறப்பாக இருக்கும். ஒரு பள்ளிவாசலுக்கே நம்ம இடத்த வாங்கி விட்டோன்னு வைங்க, அப்புறம் யோசித்து பார்க்குறோம் இந்த இடத்துக்கு பள்ளிவாசலுக்கு மக்கள் வரவே மாட்டாங்க, இங்கனுக்குள்ளே பள்ளிவாசல் காட்டினா வீணாக தான் போயிடும். அப்போ நம்ம இந்த இடத்த விற்றுப்புட்டு மக்கள் வரக்கூடிய இடத்துல வாங்கினா என்ன அப்படின்னு நினைத்து வாங்கினாமான்னு கேட்டால் அதுவும் செய்யலாம்,
மார்க்கத்தில். அதாவது அதை விட சிறந்ததை நோக்கி போகணும். எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி அதுக்கு மேலானதை நோக்கி போகிறதுங்கிறது இஸ்லாத்திற்கு அடிப்படை தான். அதாவது பொருள் வீணாயிருங்கிற நேரத்திலையும் இந்த கண்டிஷனும் பார்க்க தேவையில்லை. அல்லது பொருள் வீணாக போகாது, ஆனால் இந்த இடத்துல வாங்கினது வந்து யாரும் வரமாட்டாங்க, தெரியாமல் வாங்கிவிட்டோம். அந்த இடத்துல வாங்கினா மக்கள் வருவாங்க, விற்றுவிட்டு அங்கே வாங்கிக்கிறங்க. அந்த நோக்கம் சிறந்ததாக இருக்கணும். வாங்குவது என்னவாக இருக்கணும், ஏற்கனவே இருந்ததை விட சிறந்தது என்கிற வகையில் மாற்றலாமான்னா மாற்றலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரில் 6621வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அஹலிஃபு அலா யமீனின், நான் ஒரு சத்தியம் செய்தேனேயானால் ஃபராய்த்து கைரஹா ஹைரம் மின்ஹா, வேறு காரியத்தை அதை விட சிறந்ததாக நான் கருதினால், இல்லை அத்தைத்துள்ளது ஓ ஹைருன், எது சிறந்ததாக நான் கருதுகிறேனோ அதை செஞ்சிருவேன். சத்தியத்துக்கு நான் பரிகாரம் செஞ்சிருவேன். சத்தியத்தை முறிச்சிட்டு சத்தியம் செஞ்சு அல்லா மேலே சத்தியமாக இதை நான் தருவேன்னு சொல்லிட்டோம். ஆனால் இதை தருவதை விட அதை தருவதுதான் சிறந்தது என்று எனக்கு தெரிய வரும்போது அந்த சத்தியத்தை முறித்து விட்டு இந்த இடத்த என்ன செய்ய வேண்டியது, கொடுத்துட வேண்டியது. இப்படி நான் செஞ்சிருவேன். ஆனால் செஞ்ச சத்தியத்துக்கு பரிகாரமாக நான் வந்து என்ன செய்வேன், கஃபாரா கொடுத்துருவேன். சத்தியத்தை முறிக்கிறதுக்கு பரிகாரம் இருக்கல, 10 ஏழைக்கு உணவு, உடை அளிக்கிறது, 3 நோன்பு வைக்கிறது, அடிமை விடுதலை செய்கிறது, இந்த பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சிருவேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது புகாரில் 6621வது ஹதீஸில் இருக்குது. 6622வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், நமக்கே சொல்கிறாங்க, இதா ஹலஃப்தாலா யமீனின், நீ ஒரு சத்தியம் செய்தால் ஃபராய்த கைரஹா ஹைரம் மின்ஹா, வேற காரியத்தை அதை விட சிறந்தாக நீ கண்டால், இப்போ கஃபிரன் எமீனிக்க, நீ பண்ண சத்தியத்தை முறிச்சு விட்டு பரிகாரம் செஞ்சு விடு. பாத்தில்லதி ஓ ஹைருன், எது சிறந்ததாக இருக்கிறதோ அதை செஞ்சிரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி 6622, 6722, 7146, 7147 இதில் எல்லாம் இருக்கிறது. இது வந்து சத்தியத்துக்கு உள்ளதாக இருந்தாலும் சத்தியமும் அல்லா பேரில் செய்கிறது தானே. அல்லாஹ் வேறால் நான் இதை செய்வேன்னு சொல்லிவிட்டு அதை முறிக்க சொல்கிறாங்க. எதனால் முறிக்க சொல்கிறாங்க, அதை விட சிறந்ததாக இருக்கும்போது இதுதான் சிறந்ததுன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். அதை விட சிறந்ததாக இன்னொன்று தெரியுது என்று சொன்னால், சிறந்ததுக்கு மாறும்போது அல்லாஹ் மேலே பண்ண சத்தியம்ங்கிறதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கல ரசூலுல்லாஹ். நீங்கள் சிறந்ததை தான் நம்ம செய்யணும். சிறந்தது ஒன்று இருக்கும்போது நம்ம ஏன் சிறந்ததை விட கீழானது நம்ம எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. இதுலேருந்து சட்டம் எடுக்கலாம். வக்ஃபுங்கிறது அல்லாஹ்வுக்காக தான் கொடுத்தாச்சு. அல்லாஹ்வுக்காக கொடுத்தாலும் அதை விட சிறந்ததாக வேறொன்று தெரிய வந்தால் அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம வச்சுக்கலாம். ஒன்று அந்த சொத்து வீணாக போயிடும், பாழாக போயிடும் இருக்குது. அந்த நேரத்திலையும் அந்த சொத்தை வக்ஃபு சொத்துன்னு பார்க்க தேவையில்லை, அதை வித்துடலாம். இப்போ நம்ம வக்ஃபு போர்டு கண்ட்ரோலில் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, பர்மிஷன் வாங்கி அதுக்குரிய முறைப்படி பர்மிஷன் தருவாங்க, விற்கலாம். இந்த வக்ஃபு போர்டுங்கிற கண்டிஷனில் இருக்கும் என்று சொன்னார். அப்படி இல்லாத கிராமங்களில் அந்த பள்ளிவாசல் பேரில் சொத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை கூட அவங்க விற்கலாம். எப்படி விற்கலாம், அதை விட மேலானதாக இருக்கணும், அல்லது அந்த சொத்துக்கு இழப்பு ஏற்படணும், பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு இருக்கும் என்று சொன்னால் அப்போ அதை செஞ்சிடலான்னு 2வது விஷயமாச்சு. 3வது விஷயம் என்னன்னு கேட்டால், நிர்பந்திக்கப்படுறோம். என்ன நிர்பந்திக்கப்படுறோம், அவன் நம்ம பள்ளிவாசலே இருக்குது, பள்ளிவாசலை அந்த இடத்துல ரோடு போடணும்னு வர்றாங்க. ரோடு அகலப்படுத்த போகிறோம்னு சொல்லி அகலப்படுத்த போகும்போது அந்த அகலமாக்குற அந்த இடத்துல உள்ள வீடுகள், கடைகள், பள்ளிவாசல்கள், கோயில்கள், சர்ச்சுகள்ன்ட்டு எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் இடிக்கணும்னு வர்றாங்க. இடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, நம்மளுக்கு வந்து இழப்பீடு தருவாங்க. நீ கண்டிப்பாக அரசாங்கத்தை ஒப்படைச்சிரு, அதுக்குரிய காசு வாங்கிக்கேங்கிறாங்க. இதை நமக்கு மீற முடியாது, இது நிர்பந்தம். ஒரு கவர்மெண்ட்லேருந்து அரசாங்கத்திலேருந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அவங்க ஒரு கட்டளை இட்டாங்கன்னா என்ன செய்யணும், அதை மீற முடியாது. நீங்கள் என்ன தான் போராட்டக்காரட்டு பண்ணாலும் இறுதி முடிவு அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் என்ன செய்யலான்னு கேட்டால், விற்றுட்டு போங்க பேசாமல், அதுக்குரிய காசை தாங்க, அந்த இழப்பீடுக்குரிய ரூபாயை தாங்க, நாங்கள் வேறு இடத்துல வாங்கிக்கிறோம். அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி தான், அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் சரி, நிர்பந்தத்துக்குன்ற மார்க்கத்தில் என்ன இருக்குது, எந்த முடிவையும் நம்ம மாற்றிக்கலான்னு இருக்குது. இது நிர்பந்தத்துக்கு மாறலாங்கிறது. இந்த 4 உணவுகள் எல்லாம் ஹராமாக்குவான்ல, நிர்பந்தத்திற்கு ஆளானால் அதை வந்து இந்த ஹராமானதை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலான்ட்டு அந்த வசனம் 645, 619, 5(3), 2(173), 16(115) இந்த வசனங்கள்ல எல்லாம் நிர்பந்தமான நிலையில் வந்து சில தடுக்கப்பட்டவைகளையும் செய்யலாம் என்று அல்லாஹ் அனுமதிக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் நிர்பந்தமான நிலையில் ஒரு குஃப்ரான இறை மறுப்பான சொன்னால் கூட குற்றம் கிடையாது. 16(106) டேய் சொல்கிறா, ஓம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொன்றுவேங்கிறான்.
கொன்றுவான்னு தெரியுது, நம்மளை உயிரை காப்பாற்றுறக்கா என்ன செய்யலாம், அந்த வார்த்தையை கூட சொல்லிக்கிறலாம், இல்லை குற்றம் பிடிக்க மாட்டான்னு இருக்கிறது. அப்போ நிர்பந்தம் என்கிற 3 காரணம் தான் மொத்தம். அதாவது நீங்கள் வக்ஃபாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி, அல்ல பள்ளிவாசலுக்கு வக்ஃபுங்கிற பேரில் இல்லாமல் எழுதி கொடுக்கப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொத்து பாழாகிவிடும் என்று சொன்னால் அதை வித்துடலாம். பாழாகாத இடத்துல கொண்டாந்து வச்சுக்கிற வேண்டியது தானே. அல்லது அந்த அந்த சொத்துக்கள் கட்டாயப்படுத்தி தர்றியா இல்லையா அப்படிங்கிற அளவில் ஒரு நிலைமையாக இருந்துச்சின்னு சொன்னாலும் அதை விற்றுப்படலாம். அல்லது அதை விட மேலானதாக இருக்கும் என்றால், அதை விட மேலானதாக இருக்கும் என்றால் இருக்கிறத விற்றுப்பிட்டு மேலானதை நோக்கி நம்ம என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். இது ஈதுகாவுக்கு தான் சட்டம், பள்ளிவாசலுக்கு தான் சட்டம், எல்லாத்துக்குமே தான் சட்டம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு தகவலுக்கு தான் இது ஆதாரத்துக்கு கிடையாது. இப்னு தைமியா என்ன செய்கிறான்னு கேட்டால், அதாவது கூஃபாவில் ஒரு மஸ்ஜித் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் கடத்தெருவுக்கு தான் பொருத்தமான இடமா இருக்குதுன்னு நினச்சி உமர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன செய்கிறாங்களாம், அந்த கூஃபாவில் இருந்த அந்த மஸ்ஜிதை இடிச்சுவிட்டு அதை கடத்தெருவு ஆக்கிக்கிட்டு வேறு ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா பள்ளிவாசலை கட்டினாங்க. இது ரொம்ப மக்கள் வர கஞ்சஸ்டாக இருக்கிறது, இது பள்ளிவாசலுக்கு ஏற்றதா இல்லை, அதனால் இதை இடித்து கடத்தெருவு ஆக்கி விட்ருவோம், அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கட்டுறோன்னு சொல்லி உமர் அவர்களுடைய ஆட்சியில் கூஃபா நகரத்தில் ஒரு பள்ளிவாசலையே கடத்தெருவு ஆக்கிவிட்டு வேறொரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலை கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்னு தைமியா அவருடைய ஃபத்தாவாவில் சொல்கிறாரு. இதுக்கு எந்த ஆதாரத்தில் சொல்கிறாருன்னு தெரியல, இதை தேடி பார்த்தா நமக்கு நேரடியாக கிடைக்கல. ஆனால் இப்னு தைமியா அவருடைய நூலில் எழுதியிருக்காரு, ஏதோ சில வரலாற்று நூல்களை பார்த்தா எழுதியிருப்பார். அப்போ அப்படி செய்யலாம். எதுக்குன்னா தகவலுக்கு தான். பள்ளிவாசலாக இருந்ததையே கடத்தெருவு ஆக்கிவிட்டு வேறொரு இடத்துல போய் அந்த பள்ளிவாசலை அதே அளவுக்கு அதை விட சிறப்பான ஒரு பள்ளிவாசலை கட்டியிருப்பார். அது மாதிரியான விஷயம் இருக்குது. அதே மாதிரி காபத்துல்லாவில் அந்த ஒரு போர்வை மாதிரி போத்திருப்பாங்கல்ல, அந்த காபத்துல்லாவுடைய ட்ரெஸ், அந்த ஆடை மாதிரி கருப்பு கலரில் போட்டிருக்காங்கல்ல, அதை வருஷம் அதை மாற்றுவாங்க. மாற்றும்போது என்ன செய்வாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்வை எடுத்து அதை கட் பண்ணி அந்த ஹஜ்ஜில் வர்றவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பகுதியை கொடுத்துருங்கன்றுவாங்க. அது வக்ஃபுடைய பொருள் தானே, அது தூக்கி கலட்டி போட வீணாக போயிடும். வேறு ஸ்க்ரீனை போட்டுருவாங்க. பழைய ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க, வேறு ஒன்றை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த திரையை மாற்றிடுவாங்க. அந்த துணி தூக்கி குப்பையிலே போட முடியும். மக்களுக்கு பயன்படுற மாதிரி என்ன செய்யலாம், பறக்கத்துக்கு வச்சுக்கிற கூட விரும்புவாங்க. காபாவுடையில் இருந்த ஒரு துணி தானேன்னு சொல்லி. அதனால் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஆள் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னு உமர் அவர்கள் கொடுப்பார்கள். வக்ஃபு செய்யப்பட்டதுன்னு பார்க்குறது கிடையாது. வீணாகக்கூடாது. வீணாக்குறது என்ன அர்த்தம், அது யாருக்கா கொடுத்துட வேண்டியதானே. சில பொருள்கள் பள்ளியாசலுக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அது வீணாக போகும்னு தெரியுது. வீணாகிறதை விட யாருக்காவது பயன்படுறதா இருந்தால் என்ன செஞ்சிடலாம், அதை கொடுத்துக்கிறலாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி இப்னு தைமியா அவர்கள் இந்த ஆதாரங்கள்லாம் சொல்லி மேற்கொண்டு இதையும் அவர் சொல்கிறார். ஆனால் இதுக்கு ஒரு ஆதாரம் காட்டலை. உமர் அவர்கள் செஞ்சார்கள் என்பதற்குரிய ஆதாரம் எந்த நூலிலேருந்து எடுத்தார் என்பதை சொல்லலை. ஆனால் இது ஹதீஸாக இருந்தால் நம்ம தேடி எடுக்கலாம், வரலாறு தானே, அப்படி செஞ்சார்னு வருது. இப்போ நமக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால், எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி 3 நோக்கங்கள் இருக்குமேயானால் அந்த நோக்கங்களுக்கு நம்ம மாற்றலாம். வக்ஃபுன்னா பள்ளிவாசலே மாற்றலாம். ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் கூட அந்த பள்ளிவாசல் ஒரு ஊரில் பள்ளிவாசல் கட்டுறோம், அங்கே உள்ளவன்லாம் எல்லாம் காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு முஸ்லீமே இல்லாமல் போயிட்டாங்க, பள்ளிவாசல் மட்டும் இருக்கும், பாங்கு சொல்லக்கூட ஆள் இருக்காது. அது பள்ளிவாசலாக இருந்தது, அது அப்படியே பார்க்குறது. அப்படியே பொருள் வீணாக போகுது, பயனற்று போகுதுப்பா, அது யூஸ் இல்லாமல் போகுது. யூஸ் இல்லாமல் போகிறது அல்லாஹ் வெறுக்கிறாங்கிறாங்க. 3 காரியத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். அதில் ஒன்று என்னது, இலாத்துல் மால், பொருளாதாரத்தை நாசமாக்குறது. அப்படிங்கிற வகையில் இப்போ ஈதுகான்னு பேரணாம்பட்டில் ஈதுகான்னு ஒரு இடம் வாங்கினாங்க. அதை விட நான் விசாரித்த வகையில் அவங்கள்ட்ட கிடைச்ச தகவல் என்னன்னு கேட்டால், அது ஒரு நபர் தான் வாங்கி கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, இதை விட இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒரு 4 கிரவுண்டு தான் கொடுத்துருக்குறீங்க, அதில் 2 ஏக்கர் வாங்கலாம், கொஞ்சம் தள்ளி போனோம்னா அதில் ஸ்கூலும் கட்டிக்கிறலாம், ப்ளஸ்ஸு அதே அந்த திடலை உள்ள இடமும் கிடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்மந்தப்பட்டவரை நினைஞ்சிட்டாரு, அதை ஒப்புக்கொண்டுட்டாரு அப்படின்னு அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது சொல்கிறாங்க. அது போகமா எல்லாருமா மசோரா பண்ணி இதை விட அதை நல்லதுன்னு மாற்றிட்டு போங்க, அதை வாங்கி விற்று தின்றக்கூடாது. ஒரு விஷயத்தை வக்ஃபுன்னு செய்யப்பட்டது மாற்றுறதா இருந்தால் அதுக்கு நிகரான அதுக்கு மேலான ஒன்றை என்ன செய்யணும், நம்ம அதை வாங்கிட்டு செய்கிறதுக்கு தப்பு கிடையாது. எனக்கு தான் அதில் எந்த குற்றமும் வராது. அது ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்கிறங்க.